என்னை சுற்றி எல்லாமே பிரச்சனைகளாக இருக்குது. என்னால் எந்த முடிவுமே எடுக்க முடியல. எல்லா பாதைகளும் இருண்டதாக தெரியுது அப்படின்ற மனநிலையோடு இருக்கக்கூடியவங்க கேட்க வேண்டிய ஒரு கதை. ஒரு காட்டில் காட்டுத்தீ பரவி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காடு அழிஞ்சிக்கிட்டு வருது. அந்த காட்டில் தான் கர்ப்பமாக இருக்கிற ஒரு மானும் இருந்திருக்கு. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தன்னோட குட்டியை ஈன்றெடுக்கக்கூடிய தருவாயில் அந்த மான் இருந்திருக்கு. காடு அழிஞ்சிட்ருக்கிறதுனால காட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. காட்டை விட்டு வெளியேறி ஒரு ஆற்றங்கரையோரமாக மெதுவாக நடந்து வருது. அந்த மானுக்கு அதிகப்படியான தாகம், தன்னோட குட்டியை நல்லபடியாக ஈன்றெடுக்கணும் அப்படிங்கிற பதட்டமும் இருக்குது. குனிஞ்சு தன்னோட முகத்தை அந்த நீரில் பார்க்குது. எல்லா வித பதட்டமும் அந்த மானுக்கு இருந்திருக்கு. தன்னோட வலது புறமாக நடந்து போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அங்கே ஒரு வேடன் அதை வேட்டையாடுறதற்கு தயாராக இருக்கிறத கவனிக்குது. தன்னோட இடதுபுறமாக நடந்து போக முயற்சிக்கும் போது அங்கே ஒரு சிங்கம் அதை வேட்டையாடி தன்னோட இரையாக்கிக்க தயாராக இருக்கிறதையும் கவனிக்குது. இப்போ மேலும் பதட்டம் அதுக்கு அதிகமாகுது. அந்த மானுக்கு 2 பக்கமுமே ஆபத்து காத்துட்டு இருந்திருக்கு. தன்னோட வீடாகிய காட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சாலும் காட்டுத்தீ அங்கே பரவிக்கிட்டு இருக்கு. ஆற்றுக்குள்ளே போய் அதோட உயிரை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கும் வழி இல்லை. அந்த ஆறு நிறைய முதலைகள் நிறைஞ்சு இருக்கிற ஒரு ஆறு. இப்போது அந்த மானுக்கு என்ன செய்கிறது அப்படின்றதே தெரியலை. அப்போது அந்த மான் தனக்குத்தானே ஒன்றை குறிக்குது. இறப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு நடக்கக்கூடிய ஒன்று தான். அதை நினச்சி நம்ம பயப்பட்டு ஓட வேண்டாம் அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திட்டு அந்த ஆற்றில் திரும்பவும் தண்ணீரை குடிக்க ஆரம்பிக்குது. எந்தவித பயமும் இல்லாமல் அந்த தண்ணீரை குடிச்சிட்டு ஏதாவது ஒன்று நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருந்திருக்கு. அது குனிஞ்சு அந்த தண்ணீரை குடிக்கும்போது அந்த வேடன் இதுதான் தக்க சமயம், இப்போ அதோட கழுத்துக்கு குறி வச்சு அதை வேட்டையாடலாம் அப்படின்ற நோக்கத்துக்கு வர்றான். கரெக்டாக அதே சமயத்தில் வானத்தில் ஒரு பெரிய இடி இடிக்குது. அந்த வேடனோட குறியும் தவறுது. மானோட கழுத்துக்கு குறி வச்ச அந்த அம்பு மாறுதலா அதற்கு எதிர்ப்புறமாக இருந்த சிங்கத்தோட உடம்புல பாயுது. காயப்பட்ட அந்த சிங்கம் இப்போ அந்த வேடனை நோக்கி துரத்த ஆரம்பிக்குது. மானுக்கு பெரிய சவாலாக இருந்த 2 பிரச்சனைகளும் தானாக தீருது. கொஞ்ச நேரத்திலேயே மழையும் பெஞ்சறதுனால இந்த மானுக்கு காட்டுக்குள்ளே போகிறதுக்கான வழியும் கிடைக்குது. காட்டுக்குள்ளே போன அந்த மான் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் 3 குட்டிகளை ஈன்றெடுக்குது. நிறைய சமயங்களில் அப்படி தான் நம்மளை சுற்றியும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நாம் அதை கண்டு பயப்படும்போது நமக்கு எந்த ஒரு வழியும் தெரியாது. அந்த பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ளும் போது தான் அதிலிருந்து வெளிவரதுக்கான வழியும் நமக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடும் கதைகளோடும் சந்திக்கலாம்.